தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவிய எம்எல்ஏ, திமுகவிற்கு தாவிய மதிமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம். பொதுவாக அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிக்கடி கட்சி மாறுவது வழக்கம். அந்த வகையில் மதிமுகவை சார்ந்த, அதாவது வைகோ கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் இணைந்தார். கம்பம் ராமகிருஷ்ணன். இவர் 1989ஆம் ஆண்டு கம்பம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்பு வைகோ கட்சி ஆரம்பித்தவுடன் மதிமுகவுக்கு சென்றார். இவர் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுகவில் போட்டியிட்டு, அதாவது அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுகவில் இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் இவருக்கும் வைகோவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மதிமுகவிலிருந்து விலகி கம்பம் ராமகிருஷ்ணன் திமுகவிற்கு சேர்ந்தார். 2009ஆம் ஆண்டு கம்பம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஏனென்று சொன்னால் கம்பம் ராமகிருஷ்ணன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டுதான் அவர் திமுகவில் சேர்ந்தார். அவர் மீண்டும் 2009இல் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றார். தற்பொழுது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்றுள்ளார். கம்பம் ராமகிருஷ்ணன் மதிமுக சார்பில் 2006ஆம் ஆண்டு வெற்றி பெற்றவர். தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் திமுகவில் இணைந்தார். தற்பொழுது வரை அவர் திமுகவிலே தொடர்கிறார். மதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் சேர்ந்தது அப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியது. அது வைகோவுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவருடைய விலகலுக்கு பின்பு தேனி மாவட்டத்தில் மதிமுக தன்னுடைய செல்வாக்கை இழந்தது என்று சொல்லலாம்.